வயசையும் தோல்வியையும் மனதிற்கு சொல்லக்கூடாதுன்னு தான் எல்லா பேரறிஞனும் நமக்கு போதிச்சிருக்கான். வயசுங்கிறது ஒரு எண்ணு தானே ஒழிய எண்ணத்திற்கு கிடையாது. அதை போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. வந்தோடனே வயசாயிருச்சுன்னு மூளைக்கு சொல்லினா உண்மையிலே வயசாயிரும். அது ஜஸ்ட் ஃபார் நம்பர். அதை போட்டு இப்போ குழப்பிக்காத. அது வேற. உன் சிந்தனையை என்னைக்கு இளமையாக வச்சுக்க, எண்ணத்தை என்னைக்கு இளமையாக வச்சுக்க, ஒரு இலக்கை குறி வச்சு ஓடிக்கிட்டே இரு. அளவான உணவு, முறையான பயிற்சி. அதை உணவை நீ அளவாக எடுத்துக்கணும். அது எல்லாரும் சொல்கிறது இருவேளை உணவு. சில மருத்துவர்கள் நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும், அளவாக எடுத்துக்கணும். 6:30 மணிக்கு மேலே உணவு, இரவு உணவை எடுக்கிறத தவிர்க்கணும். இயற்கை அப்படி இல்லை. எல்லா விலங்குகளும் பறவைகளும் பொழுது கிளம்பி போயிட்டு பொழுது அடையும் போது வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உணவு தேடாது. ஆடு மாடுகள் கூட உணவு தின்னாது. தின்ன உணவை அசை போட்டு செரிக்க வைக்கும். அதனால் இரவு வெறுமைற்றோடு உறங்க செல்லுங்கள்னு தான் சொல்கிறாங்க. எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ஓய்வு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் என் தம்பி தங்கைகள் அதிகபட்சமாக 6-7 மணிக்குள்ளே, சிற்றூர்களில் இன்னுமே 8 மணிக்கெலாம் எங்களுக்கு சாமமாயிரும். என்னப்பா இந்நேரத்தில் வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். காட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா